வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, போன வாரம் நான் 6 புஷ்பங்கள் அந்த மூவிய பத்தி விமர்சனம் கேட்டிருந்தேன். ஸோ அதுல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதோட சேர்ந்து நம்மளுடைய ரிவ்யூவையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரபாகர் சார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. "வணக்கம் சிஸ்டர். எனது பார்வையில் 6 புஷ்பங்கள் நடிகர் விஜயகுமாருடன் செகண்ட் ஹீரோவாக நடித்த முதல் படம். பஸ் டிரைவராக தலைவரும், கண்டக்டராக விஜயகுமாரும் நடித்திருப்பார்கள். கிராமத்து கதை, ஏண்டி முத்தம்மா பாடல் ஹிட். தலைவர் டீனேஜ் குறும்புத்தனத்தோட காலேஜ் பெண்ணை சைட்டடித்து கடைசியில் திருமணம் செய்வது போல் ஜாலியாக நடித்திருப்பார். இந்த படத்தில் தலைவர் பஸ் ஓட்டும் ஸ்டைலே தனி. தலைவரின் ஸ்டைலை பார்த்து கதாசிரியர் கலைஞானம் எப்படியாவது தலைவரை கதாநாயகனாக வைத்து படம் எடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார். அதுதான் தலைவர் நடித்த பைரவி. மொத்தத்தில் 6 புஷ்பங்கள் ஒரு ஜாலியான குடும்ப படம். நன்றி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதுதான். அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு, அதாவது முதல்ல இவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா அது இந்த 6 புஷ்பங்கள் படம் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே நெகட்டிவ் கேரக்டரா இருந்தது. இந்த படத்துலதான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைச்சது. இதுல இருந்துதான் கலைஞானம் தான் அவரை ஹீரோவா ஆக்கணும் அப்படின்னு வந்து பைரவி அப்படின்ற படம் எடுத்தாங்க. பைரவி படத்துலயும் அது கதை ஒரு மாதிரி போகணும் வைங்களேன். அவர் தான் ஹீரோ அப்படின்னா கூட அது வேற மாதிரி ரொம்ப இப்ப இருக்கிற மாதிரி பெரிய ஹீரோ கதை சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. இருந்தா கூட நல்லா இருக்கும் படம். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்த படங்கள் 6 புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான் உண்மையிலே. அடுத்தது நம்ம ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வணக்கம் சகோதரி. 6 புஷ்பங்கள் படத்தை பொறுத்தவரை பெண்களும் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்ற கதை அம்சத்தை கொண்ட படம். ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாமல் 6 பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்பதுதான் கதை. இது தலைவர் பெயர் ரவி. விஜயகுமார் ராஜாவாக நடித்திருப்பார். ஸ்ரீவித்யா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். தலைவர் பஸ் ஓட்டுநராகவும், விஜயகுமார் நடத்துனராகவும் நடித்திருப்பார். படத்தின் இறுதியில் ராஜா மல்லிகாவையும், தலைவர் ரவி குமுதாவையும் திருமணம் செய்வார்கள். இன்னும் விரிவான விளக்கம் நீங்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் சகோதரி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கரெக்ட் தான். அதாவது 6 பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஃபேமிலில அப்படின்னா அத அந்த காலத்துல எப்படி பார்த்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் கூட இப்பவே ஒரு குடும்பத்துல 6 குழந்தைங்க அப்படின்னாலே இப்ப பெரிய விஷயம். அதாவது 2 குழந்தைங்க இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இந்த காலத்துல எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேக்குற மாதிரியான ஒரு அது என்ன சொல்றது, பெண் குழந்தைகள் பிறந்தாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு நிறைய சீர் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், நிறைய கட்டுகள் இருந்தது அப்பெல்லாம். அதனால அப்போ ஒரு காலகட்டத்துல பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப வெறுக்கப்படுது. நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்றது அதெல்லாம் கூட நடந்துச்சு. நிறைய நடந்தது. எத்தனை குழந்தைங்க உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்துல பெண் குழந்தைகள் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அருமையான திரைப்படம் தான் இந்த 6 புஷ்பங்கள் அப்படிங்கிற படம். 6 பெண் குழந்தைகள் பிறந்தா கூட 6 பெண் குழந்தைங்க அவங்க மலர்கள் மாதிரி அந்த வீட்டையே மலர வைக்கிற ஒரு மலர்கள் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறதுதான் 6 புஷ்பங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் கிடையாது. இதுல தலைவருடைய பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சீனே அந்த வீல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிற சீன் தான். அதுல ரவி அப்படின்னு கூப்பிட்ட உடனே திரும்புவாரு. திரும்பும்போது அது வாய்க்குள்ள இருந்து அப்படி சிகரெட் வெளியில என்ன அதுலயே ஸ்டைல், அங்கேயே ஸ்டைல். அப்புறம் அதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா அது படம் ஃபுல்லாவே ஒரே ஜாலியா தான் இருக்கும். அது தலைவரோட சீன் ஃபுல்லாவே ஜாலியா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இவர் ஒருத்தங்கள அந்த 6 பேர்ல ஒருத்தர் நம்ம தலைவர் காதலிப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. சோ ஹீரோவுக்கு அவங்க தான் ஜோடி. சோ 2வது இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி செகண்ட் ஹீரோயின். இவர் செகண்ட் ஹீரோ. சோ அவங்க 2 பேரும் காதலிப்பாங்க. காதலிச்சு
எப்படி நிறைய வந்து அவங்க குடும்பத்துல கஷ்டம் வரும். அந்த 6 பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே அவங்க குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் வரும். அப்படிலாம் கஷ்டங்கள் வரும்பொழுது ஓரளவுக்கு இவங்க 2 பேரும் அந்த வீட்ல இருக்க 2 பெண்கள வந்து விரும்புறதுனால இவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல ஊர் மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வந்து அவங்களால சர்வை பண்ண முடியும். அதுக்கும் மேலயும் நம்ம வந்து சாதிச்சு காமிக்கணும். அப்பா பட்ட கடன நம்ம வந்து தீர்க்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு, இதுல வந்துட்டு 6 பெண்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி, அதுல இருந்து காசு சம்பாதிச்சு, அப்பாவோட கடனையும் செட்டில் பண்ணி, குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து, இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு அதுல எடுத்திருக்காங்க. இதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா, அதுல கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ஒரு ஃபைட் சீன் குடுத்திருப்பாங்க. பொதுவா வந்து லேடி ஆர்டிஸ்டுக்கு வந்து ஃபைட் சீன் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்துல ரொம்ப ரேர். இருந்தா கூட வந்துட்டு இவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் குடுத்து, அதுல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹீரோலாம் வந்து சண்டை போடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஹீரோ தானே காப்பாத்தணும். அதுக்கு தானே ஹீரோ இருக்காங்க. என்னதான் வந்து பொண்ணுங்க சண்டை போட்டாலும், கடைசியில அவனையும் வந்து தான் காப்பாத்தணும் அப்படின்னு தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தா கூட இது வந்து நல்ல ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். தலைவரோட ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் இந்த பஸ் ஓட்டுற ஸ்டைலு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு மாதிரி இப்படி சைடுல உட்காந்து இப்படி ஓட்டுவாரு. ஸ்ட்ரெயிட்டாவே இருக்க மாட்டாரு அதுல. சைடுல உட்காந்து ஓட்டிட்டு ஹார்ன் அடிச்சிட்டு ஹார்ன் அடிச்சுன்னா அவங்க வந்து கேட்பாங்க, நீ திரும்பி பாக்கிறதுக்கு தானே நான் ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்னு. அப்படி என்னைய பார்க்க வைக்கிறது ஹார்ன் அடிச்சு நீ போய் ஆக்சிடென்ட் பண்ணிடாத அப்படிம்பாங்க அவங்க லவ்வர். அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா போகும். அப்புறம் வந்து ஒரு சீன்ல வந்து கார் எடுத்துட்டு வருவாரு. அவங்க முதலாளியோட கார வந்து ட்ரையல் பாக்குறதுக்காக எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய லவ்வர் வந்து ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு வா நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் அந்த பக்கம் உட்காரு நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லவர் கேரக்டர்ல இருக்கிறவங்க காரை ஓட்டுவாங்க. எனக்கு வந்து அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு விதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் உட்கார்ந்துருவாரு. அந்த அம்மா வந்து கார் ஓட்டிட்டு போவாங்க. நல்லாதான் ஓட்டுவாங்க. அது ஒரு சீனா வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல இன்னுமே நடக்காத விஷயம் அது. வீட்ல கார் இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து கார் ஓட்ட குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து ஆம்பளைங்களுக்கு வராது. நெறைய இடத்துல வந்து நான் இத வந்து பார்த்திருக்கேன். நான் வந்து நெறைய இடத்துல நானே நான் வந்து சந்திச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க லைஃப்ல. அது வந்து அந்த காலத்திலேயே வந்து சரி நீ ஓட்டுறியா? ஓட்ட தெரியுமா? நல்லா ஓட்டுவியா? நான் நல்லா தான் ஓட்டுவேன். சரி ஓட்டு அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு சீன். அந்த சீன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது. அந்த பெண்கள் பேசுற விதமும் நல்லா இருக்கும். ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு ஒரு பாடல் நிகழ்ச்சி நடத்தி, ஒரு மேடை நிகழ்ச்சி நடத்தி, அதுல இருந்து சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வரும்பொழுது, அங்க இவங்கள வந்து பழி வாங்குறதுக்காகவே அந்த வில்லன் கேரக்டர் வந்து பங்காருன்னு ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கும். நம்மளுடைய வி.கே. ராமசாமி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பண்ற அந்த பங்காரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு நெறைய கொடைச்சல் குடுக்கும். அவங்களுக்கு 2 பையன் இருப்பாங்க. அது ஒரு தனி ட்ராக் போயிட்டே இருக்கும். சோ அவங்க அதுலயும் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஆ ஆ ஜா ஆண் என்ன ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நானு. நீ வந்து 6 பொம்பள பிள்ளைய பெத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியில பார்த்தா வந்து இந்த 6 பெண்கள் இருக்கக்கூடிய இந்த வீட்ல வந்து இவங்க பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல வந்துருவாங்க. அவங்க பசங்க வந்து ஊதாரித்தனமா இருந்து உருப்படாம போற மாரி ஒரு சீன். கடைசியில வந்து அவங்களும் செட்டில் ஆயிருவாங்க. திரும்பி நல்ல வழியில செட்டில் ஆயிருவாங்க. சோ அப்படிலாம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, பெண்கள் நினைத்தால் வந்து எதையும் பண்ண முடியும். இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா, ஆண்களுக்கு ஏற்படாத தடைகள் எல்லாம் பெண்களுக்கு தான் ஏற்படும். இன்னைக்கும் அப்படிதான். இதுல எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் முன்னேறினாலும் சரி, ஒரு விஷயத்த ஒரு ஆண் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், ஒரு விஷயத்த ஒரு பெண் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரே விஷயமா தான் இருக்கும். டேலண்ட் ஒண்ணா தான் இருக்கும். நாலேட்ஜ் ஒண்ணா தான் இருக்கும். அப்படி இருந்தா கூட, எளிதாக ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, சிலருக்கு வந்து எளிதா கிடைக்கிறது இல்ல. நெறைய தடைகள தாண்டி தான் வர வேண்டியதா இருக்கு. அப்படியே தாண்டி வந்து சாதிச்சாலும், சமுதாயத்துல இருந்து நம்ம மேல வீசப்படுற ஒரு கற்களுக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சோ இது எல்லாமே அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க போய்க்கிட்டே இருந்தா கூட, இந்த சமுதாயம் அப்படிங்கிறது அவங்கள வந்து சும்மா விடாது. ஓரளவுக்கு மேல ஒரு பெண் வளர்ச்சி அடையறாங்க அப்படின்னு சொன்னா,
அத வந்து தாங்கிக்க கூடிய மனப்பான்மை முதல்ல வீட்ல இருக்கிற ஆண்களுக்கே இருக்காது. அதுக்கப்புறம் தானே சமுதாயம். வீட்ல இருக்க ஆண்களுக்கு இன்னைக்குமே அப்படிதான் இருக்கு. நெறைய வந்து இந்த டாக் ஷோ எல்லாம் போடுறாங்க பாருங்க டிவில. அதுலலாம் போடுறதெல்லாம் பார்த்தா, என்னடா இன்னுமாடா அப்படியே இருப்பீங்க? இவ்ளோ படிச்சிருக்கீங்க, இவ்ளோ முன்னேறி இருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட ஒய்ஃப் வந்து நம்மளோட ஒரு ரூ. 1000 அதிகமா சம்பளம் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அது ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்து நெறைய ஆண்களுக்கு இருக்கிறது இல்ல. இன்னைய காலகட்டத்துல நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்திலேயே பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில இது வந்து 1977ல எடுக்கப்பட்ட படம். அப்பவே வந்துட்டு பெண்களால எல்லாம் முடியும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம. அவங்க முன்னேறி வந்தா அவங்கள வந்து கால வாரி விடுறதோ, அவங்கள கிண்டல் பண்றதோ, இந்த மாரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பெண்களாலயும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்ச படம் தான் 6 புஷ்பங்கள் அப்படிங்கிற ஒரு படம். இதுல வந்து ஒரு சீன் வரும். அந்த கோயில் சீன்ல வந்துட்டு எல்லாருமே திருவிழா மாரி நடக்கும். சோ அந்த சீன்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. அதாவது இந்த 6 பேர பெத்திருக்காங்கல்ல, அந்த அப்பா கேரக்டரும், இன்னொரு கேரக்டரும் பேசிக்கிற மாரி ஒரு சீனு. அதுல வந்து அந்த இன்னொரு கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு அப்பதான் குழந்தை பொறந்திருக்கும். அப்போ வந்துட்டு இவரு கேட்பாரு, "2வது குழந்தை பொறந்துருச்சா? சொல்லவே இல்லையே! 2வது என்ன குழந்தை பொறந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "2வதும் பொம்பள பிள்ளையா பொறந்து போச்சு. எனக்கு வந்து இதா இருக்கு. இது வந்து நான் எப்படி கரையேத்த போறேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி பேசுவாரு. பேசிட்டு எனக்காவது பரவால்ல 2 பொம்பள பிள்ளைங்க. நீங்க 6 பொம்பள பிள்ளைகள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படிதான் அவங்கள கரையேத்த போறீங்களோ தெரியல அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. அ பொம்பள பிள்ளைங்களே வேண்டாம். பொம்பள பிள்ளைங்கள பெத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி அந்த கேரக்டர் பேசும். சோ அந்த கேரக்டருக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பதிலடி குடுப்பாங்க. என்ன அப்படின்னா, உங்கள பெத்து அ இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு லேடி தேவைப்படுறாங்க. நீங்க கூட வாழ்றதுக்கு ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு லேடி தேவைப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பொறந்தா மட்டும் ஏன் இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்பாங்க. சோ அது வந்து அல்டிமேட்டா இருக்கும் அந்த டயலாக். அண்ட் அது இன்னுமே அந்த கேள்வி வந்து சமுதாயத்துக்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு உண்டான விடை கிடைக்கவே இல்ல. என்னதான் நம்ம வந்து மாடர்னா மாறிட்டாலோ, என்னதான் வந்து படிச்சு முன்னேறிட்டாலோ, அந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த ஆண் அப்படி இருக்காங்க, பெண் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்ல இருக்கு எல்லாருக்குமே. நம்ம சமுதாயத்த பொறுத்த அளவுல. வெளிநாடுகள்ல போனா எல்லாரும் சமமா இருக்காங்கன்னு சொல்லிக்கிறோம். இருந்தா கூட வந்துட்டு வெளிநாடுகள்லயும் கூட கிச்சன் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு லேடி நிக்கிற மாரி தான் ஒரு மைண்ட் செட் வருதே தவிர, அது கிச்சன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு மெயில் நிக்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து யாருக்குமே வரமாட்டேங்குது. அது வந்து என்ன இதுல எப்ப மாறும் அப்படிங்கிறது தெரியல. அதையும் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், இந்த பெண் அப்படிங்கிறவள் வந்து அந்த வீட்டு வேலை செய்யறது, அந்த குழந்தைக்கு தேவையான வேலைகளை செய்யறது, அந்த குழந்தைகளுக்காகவே சமைக்க ஆரம்பிக்கிறது, அப்படி இப்படின்னு பார்த்து ஃபுல்லாவே வந்து வீட்டு வேலை வந்து அந்த பெண்கள் மேல விழுந்துருது. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து விழுந்துருது. வேற வழி கிடையாது. ஆண்கள் நினைச்சா அத மாத்தலாம். ஆனா வந்து ஆண்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. அவ்வளவுதான். என்னதான் வெளியில போய் பெண்ணியம் அது இதுன்னு பேசினா கூட ஆண்கள் வீட்டுக்கு வரும் பொழுது, வீட்ல இருக்கிற பெண்களுக்கு சம உரிமை குடுக்குறாங்களா? வீட்ல வந்து சமமா நடத்துறாங்களான்னு பார்த்தா, 100க்கு 99 பேர் அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் எக்செப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாரி யாரோ ஒருத்தர் வேணா சமமா நடத்தலாம். நம்மள விட வந்து ஒய்ஃப் அதிகமா சம்பாதிச்சா அத ஏத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து எங்கேயாவது 1, 2 பேர் எக்செப்ஷனல் கேஸ் இருப்பாங்களே தவிர, எல்லா ஆண்களும் அப்படி இருக்கிறது இல்ல இந்த காலகட்டத்திலயும். அந்த காலகட்டத்துல அத துணிஞ்சு வந்து ஒரு படமா எடுக்கணும்னு ஒருத்தருக்கு தோணியிருக்கு பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்பவே நம்ம அந்த படத்த ஆச்சரியமா பார்க்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துல வந்து எப்படி பார்த்திருப்பாங்க. அது வந்து அப்போ வந்து படித்து வெளியில வரக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு பூஸ்டா இருந்திருக்கும் அந்த படம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல என்னால உணர முடியுது. நான் இந்த காலகட்டத்துல இருக்கிறேன். நல்லா படிச்சிருக்கிறேன். நல்லா மாடர்னா இருக்கிறேன். இருந்தா கூட அந்த படத்த பார்க்கும்போது, ஆஹா! இப்படி ஒரு படமா? அப்படின்னு தோணுது. அப்ப அந்த காலகட்டத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து என்ன மாரி தோணியிருக்கும்? சோ அப்படி ஒரு படம் தான் அந்த 6 புஷ்பங்கள் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் நம்மளுடைய தலைவருடைய சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த கமெண்ட்ல சொன்ன மாரி, இந்த படத்த பார்த்துட்டு தான், இதுல இருந்து இவர வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு ஹீரோவ போட்டு ஒரு படம் பண்ணணும். இவர்கிட்ட வந்து அந்த அந்த ஸ்டைல் இருந்தது இல்லையா? அந்த ஸ்டைல பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. அதுவரைக்கும் ஒரே பேட்டர்ன்ல நடிக்கிற ஆட்கள பார்த்துட்டு, இவர் என்னமோ வித்தியாசமா பண்றாரே!
இது இத நம்ம வந்து படத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தோணி, அவர் வந்து இவர வந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, ஹீரோவா வச்சு படமும் எடுத்து அத சக்சஸும் பண்ணி காமிச்சாரு. சோ அவர் வந்து அவர் பேர் தான் கலைஞானம் அப்படிங்கிறது. அவர் ஹீரோவா கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நெறைய படங்கள் வந்துச்சு. இயல்பாவே இவருக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் இருந்தது தலைவருக்கு. அண்ட் ஸ்டைல் இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு வசன உச்சரிப்பும் இருந்தது. இதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இது எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் மாத்தி இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்டா மாத்தி அவர் கலரும் சரி அவருடைய ஹேர் ஸ்டைலும் சரி அவருடைய வசன உச்சரிப்பும் சரி அவருடைய அந்த ஃபாஸ்ட் ஸ்டைலும் சரி இது எல்லாமே மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இது எல்லாத்தையுமே பிளஸ் பாயிண்டா மாத்தி அதுல ஜெயிச்சு காமிச்சவர் தான் தலைவர் அப்படின்னு சொன்னா வந்து மிகையே ஆகாது. சோ இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது அப்படிங்கறத நம்ம மறுக்கவே முடியாது. சோ இததான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அடுத்த வீடியோல நம்ம எந்த திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சங்கர் சலீம் சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் இருக்கு. சோ அந்த திரைப்படத்துல தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த திரைப்படத்தை பத்தின உங்களோட விமர்சனங்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.